இங்க ஒரு பொண்ணு ஒரு குட்டி பொண்ண ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கலான்னு கூட்டி போறா. பார்த்தா அந்த ஸ்கூலுக்குள்ளேயே ஒரு சின்ன பெட்டி கடனா வச்சு பசங்களுக்கு சிகரெட்னா கொடுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம பசங்கன்னா கிளாஸுக்கு போய் படிக்காம வெளியிலேயே விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்கூல் பாக்குறதுக்கு எப்படின்னா இருக்க கூடாதோ அப்படின்னா இந்த ஸ்கூல் இருக்கு. அப்படியே உள்ள போய் பார்த்தா கிளாஸ்ல பசங்கன்னா விளையாடிட்டு இருக்காங்க. டீச்சர் ஹெட்போன்ல பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த கிளாஸ பார்க்கலாமேன்னு பார்த்தா உள்ள டீச்சரே இல்லாம பசங்கன்னா புக்கோட பேப்பர்னா கிழிச்சு ராக்கெட் விட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா டீச்சருமே கிளாஸுக்குன்னா ஒழுங்கா போகாம டிபார்ட்மெண்ட்ல ஓபி அடிக்கிறாங்க. இப்படின்னா இருக்கிறப்ப அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரே ஒரு சீனியர் டீச்சர் மட்டும்தான் கிளாஸ்னா கட் பண்ணாம ஒழுங்கா பாடம் எடுக்கிறாங்க. இந்த குட்டி பொண்ணுக்கு அட்மிஷன் போடுறதுக்காக ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு போறாங்க. அங்க இருக்கிற ஒரு ஸ்டாஃப் ஒருத்தவங்க இன்னும் ஏஹெச்எம் வரல, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இவங்களும் ஏஹெச்எம் வர வரைக்கும் வெளியிலேயே வெயிட் பண்றாங்க. அந்த ஏஹெச்எம் அவர் சௌரியத்துக்கு மதியானத்துக்கு மேல ஸ்கூலுக்கு கிளம்பி வராரு. இந்த குட்டி பொண்ணுக்கு அட்மிஷன் போடணும்னு இந்த பொண்ணு சொன்னதும் அவரும் ஒரு சீட்டை எழுதி அவங்க கிட்ட தராரு. அதுல பார்த்தா அட்மிஷனோட ஃபீஸ் 2500 ரூபான்னு போட்டிருக்கு. அந்த பொண்ணும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்துகிட்டு ஏன் இவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்கன்னு கேக்குறாங்க. இஷ்டம் இருந்தா பணத்தை கட்டி அட்மிஷன் போடுங்க, அப்படி இல்லனா பிரைவேட் ஸ்கூலா பாத்துக்கோங்கன்னு சொல்லிடுறாரு. இதனா பார்த்த இந்த பொண்ணு வேகமா போய் ஸ்கூல் பெல்ல அடிச்சிடுறாங்க. ஏமா இப்படின்னா பண்றேன்னு கேக்குறப்ப அவங்க கிட்ட இருக்கிற ஒரு சீட்டை எடுத்து கையில தராங்க. அதை படிச்சு பார்த்தா இந்த ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்கிற ஹெட் மாஸ்டரே இவங்க தான்னு போட்டிருக்கு.